ஹாய், வெல்கம் டு சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம திரிஞ்சு போன பால் வச்சு தான் ரசகுல்லா செய்ய போகிறோம். பால் ஆக்சுவலாக இந்த வெயிலில் அடிக்கடி பால் கெட்டு போயிடுது இல்லையா, அதை நம்ம அந்த பாலை வேஸ்ட் ஆக்காமல் அதில் அந்த பன்னீரை எடுத்து நம்ம ரசகுல்லா செய்யலாம். பால் காய்ச்சும் போது திரிஞ்சிருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அது கூடயே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கலந்து அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா அதை வடிகட்டி ஒரு நல்ல துணியில் போட்டு வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பன்னீரை நம்ம நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டையை நான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். விரிசல்லாம் இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம். இதே மாதிரியே நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். நான் இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது கூடயே 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு பதம்லாம் வர தேவையில்லை. அந்த கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அது வரைக்கும் சர்க்கரையை நல்லா கொதிக்க விடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். பாகு எந்தளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு. ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசகுல்லாலாம் எடுத்து அது உள்ளே போட்டுடலாம். இதை நம்ம ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம் மூடி போட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டதை விட பெருசாக உப்பி வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போது நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பால் கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம அதை வீணாக்காமல் சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு ரசகுல்லா செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிற அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ சூப்பராக ரசகுல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இதில் வர இந்த ஏலக்காய் இந்த மாதிரி இருக்கிறத பிடிக்கல அப்படின்னா அந்த ஏலக்காய் சக்கரை தண்ணியில் கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக ஜூஸியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.